ஹாய் எவ்ரிவன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, சில பேரோட நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது. ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஆஹா! எப்படா இதை விட்டு போகலான்னு இருக்கும். அண்ட் சில பேர் கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ரொம்ப சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆர்கனைசேஷனில் இவங்க கூட தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னருக்கு கூட பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் கூட பார்த்தீங்கன்னா, சில பேர்கிட்ட நீங்கள் பேசும்போது, ஆஹா! இவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம லைஃபே கொடுக்கலாம் அப்படிலாம் தோணும். அவ்வளோ ஒரு கனெக்ஷன் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் வேறு சில பேர்கிட்ட பேசும்போது, ஐயோ இவங்ககிட்டேருந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு தோணும். ஏன் இந்த மாதிரி தோணுது அப்படின்னா, ஒருத்தரும் ஒரு பெர்சனாலிட்டி ட்ரைட். இங்கே நான் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பெர்சனாலிட்டி நம்ம தாமஸ் எரிக்சன் கொடுத்துருக்க சரௌண்டட் பை இடியட்ஸ்ங்கிற புக்கிலேருந்து தான் கொடுக்க போகிறேன். அண்ட் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட டே டு டே லைஃப்பில் இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைனூட் இன்டர்பிரேஷனோட இந்த புக்கோட சம்மரியை கொடுக்க போகிறேன். மை நேம் இஸ் சக்தி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு லெட் மீ கிவ் யூ ஒரு ப்ரீஃப். நான் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி பற்றி ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட் கொடுத்துறேன். ரெட் பர்சனாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க எப்போவுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, கோல் ஓரியன்ட், தே ஆர் பார்ன் லீடர்ஸ்னு சொல்லலாம். ஒரு கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்காக தே வில் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம், அதை பண்ணி முடிச்சிருவாங்க. தே ஆர் கோ கெட்டர்னு சொல்லலாம். இந்த பர்சனாலிட்டி வந்து லைக் ஒரு விஷயத்தில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க. முடிவை எடுக்கணும்னு, அதை செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா உடனே அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இவங்களை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. இவங்க அப்படி தோற்று போயிட்டாலும் உட்காந்து அழமாட்டாங்க. அடுத்த ஸ்டெப் நோக்கி அடுத்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப குயிக்காக டிசிஷன் எடுப்பாங்க. ரொம்ப வேகமாக இருக்கும் இவங்களோட ஆக்ஷன்ஸ். இவங்களுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட் இந்த க்ரீன். இந்த க்ரீன் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப காமாக இருப்பாங்க. எந்த டிசிஷனும் பெருசாக எடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பீஸ் மேக்கர்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா அங்கேருந்து ஓடியே போயிடுவாங்க, அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் பெருசாக அழட்டிக்கலாம் மாட்டாங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் நிறைய ரிசர்ச் பண்ணி மற்றவங்கள ஹெல்ப் பண்ணணும், ஹார்மனி, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹார்மனி உருவாக்குவாங்க. யாராவது போய் ஒரு ஹெல்ப்னு கேட்டுட்டு அதை உட்காந்து வேகமாக அதை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட நீங்கள் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கோலுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஆனால் இவங்களா ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. இவங்கக்கிட்ட அந்த செல்ஃப் ட்ரைவ்னு ஒரு விஷயம் இருக்காது. வேறு ரெட்டு கிட்ட எப்போவுமே அந்த செல்ஃப் ட்ரைவ் வந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து செல்ஃப் ட்ரிவன் பர்சனாலிட்டி. அவங்கள மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து எல்லோ பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அப்படியே ரெட்டு மாதிரியே தான் எல்லா விஷயத்துலையும். ஆனால் ரெட்டு வந்து ரொம்ப சிரிச்சிடுன்னு செய்கிற விஷயங்களை எல்லோ வந்து சிரிச்சுக்கிட்டே செய்வாங்க. ரொம்ப ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட பேசுவாங்க. ரொம்ப ஒரு எனர்ஜி இருக்கும் இவங்க இடத்துல. இவங்க இருக்கிற இடத்துல ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப எல்லார்கிட்டையுமே ரொம்ப நல்லா பேசணும்னு நினைப்பாங்க. ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. ஒரு எனர்ஜி. இவங்க ரெட் எப்படி ஸ்டேஜில் நின்று பேசணும்னு ஆசைப்படுவாங்களோ அதே மாதிரி எல்லோவுக்கும் ஆசை இருக்கும். எப்போவுமே ஸ்டேஜில் நின்று பேசணும், ஒரு லீடராக இருக்கணும், தான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் ரெட்டுக்கும் எல்லோக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், ரெட்டு வந்து ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப கோவமாக அதை செய்வாங்க. எல்லோ வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கேஷுவலாக அதை செய்வாங்க. இந்த ரெட் எல்லோ 2 பேரையுமே மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எல்லோ வந்து ரொம்ப கரிஸ்மேட்டிக்காக இருப்பாங்க. ரெட்டுக்கு வந்து பயந்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் எல்லோக்கு வந்து ஆசைப்பட்டு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இதான் எல்லோ பர்சனாலிட்டி. இவங்களுக்கும் கோல் இருக்கும். இவங்களும் ரொம்ப அக்ரெசிவாக கோலை நோக்கி போவாங்க. ஆனால் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் எனர்ஜியோட என்தூசியாசத்தோடு போவாங்க. அடுத்து லாஸ்ட்டாக இந்த கேட்டகரியில் வருது ப்ளூ பர்சனாலிட்டி. ப்ளூ வந்து எப்போவுமே ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் ரிசர்ச் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் எடுத்துக்குவாங்க. தே ஆர் அனாலிட்டிக்கல்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேட்டா ட்ரிவன் பர்சனாலிட்டி, அனாலிட்டிக்கல் பர்சனாலிட்டி. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் முடிவு எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ரொம்ப லேட் ஆகும் முடிவு எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பர்ஃபெக்ஷன் வேணுங்கிறதுக்காக அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ டைம் கொடுப்பாங்க. முடிவு எடுக்கிறதுல ரொம்ப டிலே பண்ணுவாங்க. இப்போது ரெட்டு வந்து எடுக்கிற எல்லா முடிவுகளும் சரின்னு சொல்ல மாட்டேன். அவங்களும் போய் மாட்டிக்குவாங்க, நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க. ஆனால் அவங்க அடுத்தடுத்த லெவல் நோக்கி ப்ராக்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஸோ எல்லோவும் அப்படி தான் டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க, அடுத்தடுத்த லெவல் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அது சரியோ தப்போ போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ப்ளூ அந்த கடைசியாக இருக்கிறது க்ரீன் அண்ட் ப்ளூ பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட் லைக் அ சிமிலர் டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. ரொம்ப காமாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், வாழணும், ரொம்ப கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது, ரொம்ப பெருசாக போய் நான் நிற்க மாட்டாங்க, ஒரு லீடராக இருக்கணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க, ஒரு அமைதியாக இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க செய்கிற ஒர்க்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அனாலிட்டிக்கலாக அது ஒரு ரொம்ப க்ரீன் வந்து ஒரு ஸ்டேபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம், பீஸ் மேக்கர்ஸ். அண்ட் ப்ளூ வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவோம். ரொம்ப டீட்டெயில்டு ஓரியன்டாக இறங்கி அந்த வேலையை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அது வரைக்கும் அந்த வேலையை அவங்க முடிக்கவே மாட்டாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில் எந்த 2 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி வந்து கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே மாட்டிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஒத்தே வராது அப்படின்னீங்கன்னா, ரெட்டுக்கும் எல்லோவுக்கும் க்ரீனுக்கும் ஒத்தே வராது. ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் ஒத்தே வராது. ஏன்னா ரெட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப வேகமாக வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த க்ரீன் வந்து ரொம்ப காமாக, ரொம்ப சாஃப்டாக, மெதுவாக ஒரு வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த க்ரீன் என்ன நினைப்பாங்க, எல்லோவையும் ரெட்டையும் ரொம்ப இரஸ்பான்சிபிள் பீப்புள், ரொம்ப அவசர கொடுக்கையாக இருக்காங்க, எடுத்தும் கவுத்தம் செய்கிறாங்க அப்படின்னு இவங்க அவங்கள நினைப்பாங்க. ஆனால் இவங்க க்ரீன் என்ன நினைப்பாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க, டூ ஸ்லோ, டெட் ஸ்லோ, ரொம்ப கஷ்டம் வேலை பார்க்குறது அப்படின்னு நினைப்பாங்க. சிமிலர் திங் ஃபார் ப்ளூக்கும். ப்ளூவை வந்து நீங்கள் ரொம்ப டூ மச் ஆஃப் டைம் எடுத்துக்கிறீங்க டிசிஷன் மேக்கிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஃப்ளிக்ட் வரும். ஆனால் ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம காம்பினேஷன். ரெட்டு வந்து ஒரு ஆக்ஷன் ட்ரிவன், கோல் ஓரியன்ட், ப்ளூ வந்து டீடைல் ஓரியன்ட். இப்போ இவங்க 2 பேரும் வந்து பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு டீமில் நீங்கள் அசைன் பண்ணும்போது இந்த மாதிரி பர்சனாலிட்டி ட்ரைட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரெட்டு வந்து எப்போவுமே கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போகிறத நோக்கி அக்ரெசிவாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் ப்ளூ டைப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயில் ரிசர்ச் பண்ணி அதை எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா, இந்த 2 பர்சனாலிட்டியும் ரொம்ப கோபஸிவாக ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு சினர்ஜி கொடுக்கும் அந்த டீமில். சிமிலர்லி ஃபார் லைஃப் பார்ட்னர் நீங்கள் சூஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி பர்சனாலிட்டி ட்ரைட் என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பர்சனாலிட்டின்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லைஃப் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு க்ரீன் பர்சனாலிட்டியை சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ரெட்டாக இருக்கீங்க, க்ரீனை சூஸ் பண்ணிங்கன்னா 2 பேருக்குமே ஒத்தே வராது. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து இந்த பர்சனாலிட்டிஸ்குள்ளே இருக்க இந்த கான்ஃப்ளிக்ட் என்ன பண்ணுவோம், அதாவது ஒருத்தரும் ஒரு பர்செப்ஷனில் பார்ப்பாங்க, விச் இஸ் நாட் ட்ரூ. இப்போது ப்ளூனாவே எப்போவுமே நம்பர்ஸில் இருக்காங்க, அனாலிட்டிக்கலாக இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க கவுன்சிலிங்க்கு. அதில் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அப்செட்டான விஷயம் என்னென்னா, ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் நான் செலவுகள் பண்ணுறேன்ல அதை ஃபுல்லாக கணக்கு பண்ணி கேட்குறாரு. ஒரு சாப்பாட்டுக்கு நான் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு சாப்பிட்டேன்னா அந்த செலவு கூட எழுதி வைக்கணுங்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக செக் பண்ணால் இவரோட பர்சனாலிட்டி வந்து ப்ளூவில் வருது. நான் அவங்களுக்கு சில சிம்டம்ஸ்லாம் சொல்லி கொடுத்தேன், அவர் என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு. அவர் ப்ளூ. அவரோட பிரெயின் வந்து ஆப்ரேட் ஆகுறதே இந்த டீடைல் ஓரியன்ட் நம்பர்ஸ் வச்சு தான் ஆப்ரேட் ஆகும், அனாலிட்டிக்கல். ஸோ அந்த பிரெயினுக்கு வந்து எமோஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப தெரியாது. வேற எல்லோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப எமோஷ்னல், அவங்களுக்கு எமோஷன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி, எமோஷன்ஸ் தான். அவங்களையும் நீங்கள் அந்த ப்ளூவையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் எல்லோ வந்து ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள்னு ப்ளூ நினைப்பாங்க. ப்ளூவை வந்து ரொம்ப ஸ்லோ, போரிங் அண்ட் ரொம்ப சிடு பர்சனாலிட்டி, ரொம்ப ஒரு கஞ்சத்தனமான பர்சனாலிட்டி, ரொம்ப அனாலிட்டிக்கல் அப்படின்னு நினச்சி ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு நினச்சி எல்லோ நினைப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் இப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம், உங்கள் ஹஸ்பண்டோட பிரெயின் ஆப்ரேட் ஆகுறதே நம்பர்ஸில் தான்மா, அனாலிட்டிக்கல் அண்ட் டீட்டெயில் ஓரியன்ட், அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுங்கிறது யோசிங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எமோஷ்னலாக எதுவுமே பேசாதீங்க, இட் வில் நாட் ஒர்க் அவுட். Then she started changing her communication pattern. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கோஹசிவ்னஸ் வந்துருச்சு. சிமிலர் திங் எல்லாருமே நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் கலீகாக இருக்கட்டும், நெய்பர்ஹுடாக இருக்கட்டும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனாலும் சரி, ஜஸ்ட் ட்ரை டு அப்ளை த ஒரு அப்ராப்ரியேட் கம்யூனிகேஷன் எடுத்துகிட்டு போங்க. இந்த கம்யூனிகேஷன் தான் பெஸ்ட்டு, இந்த பர்சனாலிட்டி தான் பெஸ்ட் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வரல. இங்கே பர்சனாலிட்டிஸ் இருக்கிறது அது அப்படியே தான் இருக்கும், அது அவங்களோட ட்ரைட்டு, அது அவங்களோட குறைகள் இல்லை. அது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் எரிக்சனே வந்து இதை 1 2 3 4ன்னு பிரிக்கல, ஏபிசிடின்னு பிரிக்கல. ஏன்னா இந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாமே ஈக்குவல் பர்சனாலிட்டிஸாக, இது அவங்களோட நேச்சர், இதை வந்து மாற்ற முடியாது. இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கம்யூனிகேஷனை நம்ம மாற்றும் போது அந்த அடாப்டபிலிட்டி நமக்குள்ளே வரும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம ஒரு ஒர்க்கு ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹார்மோனியை கொண்டு வரதா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பில், இது எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈஸியாக ஒரு கார்டியல் என்விரான்மெண்ட்டை உங்களால் உருவாக்கிக்க முடியும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் சம்டைம்ஸ் வந்து
சில பெர்சனாலிட்டி ட்ரைட் வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம பிராண்ட் பண்ணும்போது இதில் வந்து ஒரு 5% பெர்சனாலிட்டி மட்டும்தான் வந்து ஒரே ட்ரைட் இருக்கும். மற்ற எல்லா மனிதர்களுக்கும் 85%க்கு மேலே இருக்க பெர்சனாலிட்டிஸில் இது வந்து மிக்ஸ்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க தாமஸ் எரிக்சன். அதில் 50 to 60% பெர்சனாலிட்டி தான் வந்து இந்த டாமினன்ட் பெர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் ஒரு 30% வந்து செகண்டரி. அந்த தேர்ட் வந்து இந்த ப்ளூ அண்ட் ரெட், இந்த கடைசி காம்பினேஷன் இருக்குல்லையே, கடைசி மிஸ் பண்ண 2 கலர்ஸ், அது வந்து அதோட ஷேட்ஸ் வந்து எல்லா பர்சனாலிட்டிஸ்லையுமே இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட்டுக்கு வந்து 50 to 60% இருக்கும். அப்புறம் கொஞ்சம் 30% எல்லோ இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 30% 15 to 30 ரொம்ப கம்மியான அளவுக்கு வந்து அவங்க ஒரு 10 to 20% வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அந்த ப்ளூ அண்ட் க்ரீனோட இம்பேக்டும் இருக்கும். ஸோ இட் டசன்ட் மீன் தட் ஒரே பர்சனாலிட்டி ட்ரைட் தான் இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஸோ இதில் நீங்கள் டாமினன்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகணும் உங்களோட கம்யூனிகேஷனை. இது ரொம்ப ஒரு நாலேஜ்லேயே ரொம்ப ஒரு பெஸ்ட் நாலேஜ் அண்ட் அப்படின்னு எதை வந்து ஒரு விஸ்டம் அப்படின்னு இன்டெலெக்சுவல்லே வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பார்ட்டுன்னு வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா அடாப்டபிலிட்டி தான். எவ்வளோ குயிக்காக உங்களால் அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த லிசனர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் கம்யூனிகேஷனை உங்களால் மாற்ற முடியுதோ அவ்வளவு நீங்கள் எஃபெக்டிவாக இருக்க முடியும் இன்றைக்கி இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில். ஹோப் உங்களுக்கு இது ஒரு ஐடியா கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மனிதர்களை படிக்கும்போது அவங்களோட பிஹேவியர்ஸை பார்க்கும்போது ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன கேட்டகரியில் வராங்கன்னு கண்டுபிடிங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கம்யூனிகேஷனை ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள், டிசைட் பண்ணுங்கள். With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டோட அடுத்து